வத்தலக்குண்டா. பிறந்த தேதி 4/6/2007. 4/6/2007. 9:22 AM. 9:22 AM. பிறந்த இடம் வந்து வத்தலக்குண்டு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து தனுசு ராசி. தனுசு ராசி. கடக லக்னம். கடக லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பாப்பாவுக்கு வந்து இப்ப செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி சார். அருமையான யோக ஜாதகம். இந்த ஜாதகம் சரி சார். மெடிக்கலுக்கு படிக்கணும்னு விரும்புவா. சரி சார். இப்ப மெடிக்கல் நோட்டா எக்ஸாம் எழுதினா சார், நீட்ல மார்க் வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. மெடிக்கல் தான் படிப்பா. இந்த பாருங்க, மெடிக்கல் தான் படிப்பா. சரி சார். செவ்வாய் தசையில ராகு புக்தி. இன்ஜினியரிங் சேர்த்தா எலக்ட்ரிக்கல் சேர்க்கலாமா சார்? கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா ஃபியூச்சர்ல? சார், இந்த குழந்தைக்கு வந்து செவ்வாய் வந்து கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. சனியோடைய தொடர்புகள் இல்லாததுனால, அதாவது ஆமாம், சனி வந்து முதல்நிலை சுபத்துவம். ஆமாம், ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோட தொடர்பு கொண்டிருக்கிறது சனி தான். அவசரத்தில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது எனக்கும் தவறுகள் வரும். ஒரே நேரத்தில் குரு சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடியது சனி. சுக்கரனோடு சேர்ந்து சனி குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ சனி தான் யோக தசைகள் நடக்கும்போது முதல்நிலை சுபத்துவத்தோட அமைப்புகள் தான் நடக்கும். சுக்கரன் 4 டிகிரி, சனி 25 டிகிரி, குருவே 4 டிகிரியில் பார்க்குறார். அப்போ சனி சார்ந்த துறைகளில் அவள் வருவாள். இன்ஜினியரிங்லேயும் அவளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ ஜூலை மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தசையில் குரு பக்தி மிகப்பெரிய யோக பக்தி. இன்ஜினியரிங் மாதிரியான துறைகளை படிக்க வச்சுட்டு அரசாங்க வேலைகளுக்கு கொண்டு போங்க. அதிகாரமுள்ள நல்ல பதவி கண்டிப்பாக அரசு வேலை அமைப்புகளில் கிடைக்கும். அருமையான குழந்தை சார். சிம்மத்துல கேது இருக்கிறதுனால அதிகாரத்துறை கிடைக்குமா சார், இல்லை சேவைத்துறை தான் கிடைக்குமா சார்? அதிகாரத்துறை சிம்மத்தில் ராகு இருந்தால் தான் டல் அடிக்கும். அப்போ கூட சூரியனுடைய சுபத்துவம் அதை சரி கட்டும். இந்த பெண்ணுக்கு அதிகாரத்துறை உறுதியாக கிடைக்கும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால. வைகாசி விசாகத்திற்கு 4 நாள் கழிச்சு தான் பிறந்திருக்குது. விசாகம், அனுஷம், கேட்ட, மூலம், பூராடம் 4வது 5வது திதிக்குள்ளே தான் பிறந்திருக்கு. அப்போ இந்த அமைப்புக்கு ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, சனி சம்மந்தப்பட்ட, இந்த சில நேரங்களில் சனி சம்மந்தப்பட்ட துறைனா நான் வேளாண் துறையை கூட சொல்லுவேன். சனி சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த பெண்ணுக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். சரி சார். போன வாரம் தான் சார் போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டு வந்திருக்கேன் சார். இன்ஜினியரிங் போட்டீங்கல்ல? போட்டிருக்கேன் சார். நான் கூட டக்குன்னு குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயின்னு தான் டக்குன்னு டாக்டருக்குன்னு வந்தேன். சரி சார். என்னுடைய விதி, என்னுடையன்றது கூட ஒரு கர்வமான வார்த்தை. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் பரம்பொருள் எனக்கு தெரிய வைத்த இந்த விதி யோக தசைகள் நடக்கும்போது முதல்நிலை சுபத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த இன்ஜினியரிங்கில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. சனி தான் சுபத்துவம். இன்ஜினியரிங்க்கு முதல்நிலை அமைப்பு சனி தான். எலக்ட்ரிக்கல் போட்டிருக்கேன் சார். அதுக்கு தான் சார். பரவாயில்ல, சனியும் சூரியனும் சேர்ந்த எலக்ட்ரிக்கல் பரவாயில்ல. இந்த பொண்ணு கவர்மெண்ட்டில் வேலை செய்யுங்க, படிக்க வைங்க. கவர்மெண்ட்டில் நல்ல அதிகாரமுள்ள பதவி கிடைக்கும். இப்போ அதிகாரம் பண்ணுறதுக்குனே, ஆம்பளைங்களை அதிகாரம் பண்ணுறதுக்குனே பிறந்தவன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்குது. கேது, ராகு இருந்தால் தடை இருக்கும், கேது இருந்தால் அப்படிலாம் பெரிய தடை இருக்காது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசா அமைப்புகள் நல்லா தான் இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ஜாதகம் நல்லா வலுவாக இருந்து அதற்கப்புறம் வரக்கூடிய குரு தசை, சனி தசையெல்லாம் ரொம்ப பெரிய யோக அமைப்பில் இருக்குது. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஜினியரிங்லேயும் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தினால ஓரளவிற்கு நல்ல புத்திசாலியான குழந்தை தான். ஆகவே கண்டிப்பாக அரசு வேலைக்கு தயார் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.